ஐயா இங்க பாருயா, இங்க ஒரு டூலெட் கடை சாத்திட்டு பாருயா. இங்க பாருயா டூலெட்னு போட்டுக்கிறாங்க பாருயா. இது பாருயா, இது ஒரு கடை. இதையா இது ஒரு கடை. ஐயா இங்க பாருயா டூலெட்னு போட்டுக்கிறாங்க போர்டு. ஐயா மீன் மார்க்கெட் தனியா இருந்துச்சு, பி ஷாப் உள்ள பூ கடை தனியா இருந்துச்சு, இந்த பக்கம் வந்து வெத்தலைப்பா கடை தனியா இருந்துச்சு, ஊர்கா கடை தனியா இருந்துச்சு, உள்ள பூரா சக்கரை குட்டி வெள்ளம் கடை தனியா அதுக்குன்னு செப்பரேட்டா இருக்கும். சும்மா கீழே வந்து நம்ம சாப்பிட்ற மாமிசம் கடை வந்து தனித்தனியா ரெண்டு பக்கம் ஸ்ட்ரீட்டு. இன்னைக்கு நிலைமை என்னயா, இந்த மார்க்கெட்ல 7:30 மணிக்கெல்லாம் கடையை சாத்திடுறாங்க. பி ஷாப் தான் டவுன் வந்து அப்புறமா, பி ஷாப் தான் ஃபர்ஸ்ட். பி ஷாப்ல நடக்காத வியாபாரம் கிடையாது. அச்சா எத்தனை பேக்கரிங்க சாத்திட்டாங்க பாத்தியா. பி ஷாப்ல கேட் கடை பக்கத்துல ஒரு பேக்கரி இருந்துச்சு, அதுக்கு ஆப்போசிட் ஒரு பேக்கரி இருந்துச்சு, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு பேக்கரி இருந்துச்சு, எல்லாமே சாத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து துணி கடை வந்து 1-2 தாயா திறக்கிறாங்க. அந்த துணி கடை கூட வியாபாரம் இல்லைன்னு 1 மணி 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க சாப்பாட்டுக்கு. சாயங்காலம் வந்து 1 ஹவர் திறக்கிறாங்க. என்ன வியாபாரம் வந்து ஸ்ட்ரீட்ல? ஒண்ணுமே வியாபாரம் கிடையாது. வியாபாரம் ஆவாத்துக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னாக்கா தொழிற்சாலை இல்ல. 2 ஃபேக்டரி போட்டு இந்த ஊர்ல 2 ஃபேக்டரி போட்டினாக்கா 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி 35,000 தொழிலாளி மைன்ஸ்ல வேலை செஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஜிகி 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 ஜனம் வரும். இந்த ஸ்ட்ரீட்ல வந்து எப்படி மாயாச்சா, நான் சின்னதுல இருந்து பாக்குறேன் இந்த ஸ்ட்ரீட். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட் இது வந்து 30 வருஷமா சொல்லிருக்கிறாங்க. எல்லாம் ஃபேக்டரி எத்தனாரும் ஒருத்தர் கூட ஃபேக்டரி கொண்டாடல ஐயா. நிலைமை ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த நகரத்துல வந்து தொழிற்சாலை, அப்புறமா தான் இந்த நகரத்துல வியாபாரம், அப்ப ஜனங்க செழிப்பா இருப்பாங்க. ஐயா இதுதான் ஓல்டு பஜார் ஸ்ட்ரீட், ஓல்டு மார்க்கெட். இது எங்க இருக்குதுனாக்கா இது பாரு ஐயா, பி ஷாப் மார்க்கெட் எதிர்த்து இருக்குது பாரு ஐயா. ஐயா இதனுடைய நிலைமை என்ன தெரியுமா, இன்னைக்கு பி ஷாப்ல எல்லா வியாபாரிகளுக்கும் வியாபாரம் இல்லை. இன்னைக்கு வியாபாரம் வந்து இன்னைக்கு கெட்டு போய் இன்னைக்கு வந்து அழிவு காலன்ற மாதிரி ஏற்பட்டுக்குது. எல்லா வியாபாரிகளுக்கும் வந்த நிலைமைய வாயா நான் காமிக்கிறேன், வாயா வந்து பாராயா கொஞ்சம். இதுதான் பழைய குஜிலி கடை. இது ஒரு கடை பாராயா, ஞாபகத்துக்கு அப்படியே இருக்குது பாரு. இது பாரு, இது ஒரு குஜிலி கடை. இந்த பழைய துணியை வந்து இங்க வந்து வியாபாரம் நடக்கும். மைன்ஸுடைய தொழிலாளிகள்லாம் வந்து இங்க துணி எடுப்பாங்க. இந்த கடை மட்டும் இல்லையா, இந்த 2 பக்கம் குஜிலி கடை இருக்கும். எதிர்க்க டைலருங்க போட்டு அப்பயே அந்த துணிகளை ஆல்ட்ரேஷன் பண்ணி இம்மிடியேட்டா வந்து வாங்குறவங்களுக்கு இம்மிடியேட்டா கொடுப்பாங்க. இங்க வந்து ஜனங்க ஜிகு 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 ஜிகுன்னு தேர் திருவிழா மாதிரி வருவாங்க ஐயா. இங்க பி ஷாப்ல வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்குவாங்க இந்த துணி வாங்குறதுக்கு. மைன்ஸ்ல 2 சம்பளம் கொடுக்கும்போது அந்த ஜனத்தை பார்க்கணும் ஐயா. இங்க என்ன மாதிரி துணிங்க திரும்ப எடுத்துன்னு வராங்க. இப்ப சொல்றாங்களா ஃபாரின் லாட்னு. அந்த ஃபாரின் லாட் வந்து 40 வருஷத்துக்கு முன்னே அந்த 2 ஸ்ட்ரீட்ல வித்துட்டாங்க. இந்த ஃபாரின் லாட், இப்ப இருக்கிற ஃபாரின் லாட் வந்து 40 வருஷத்துக்கு முன்னே விதவிதமான துணிங்க, உள்ளன் பனியனுங்க. இந்த குளிர் சீசன் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பனியனுங்க இந்த 2 பக்கமும் வியாபாரம் ஆகும் ஐயா. ஜிக்கு ஜிக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிப்பாங்க அது வாங்குறதுக்கு. அன்னைக்கு இந்த மாதிரி கடை இருக்கும்போது நல்லா ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு ஜனம். இன்னைக்கு இந்த மாதிரி பில்டிங் ஆயிடுச்சு பேரு, இன்னைக்கு ஜனங்க இல்ல, வியாபாரம் இல்லை ஐயா. அந்த பி ஷாப்ல வாயா, இன்னும் கடைக்கு சாத்திக்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன் வாங்க ஐயா. இன்னைக்கு ஒரு ஃபேக்டரி கொண்டாந்து இருந்தாங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த நிலைமை உருவாக்காது. இன்னைக்கு ஒரு ஃபேக்டரி வந்திருந்தா ஒரு 10,000 பேர் வேலை செய்திருந்தா இன்னைக்கு வந்து இந்த பஜார் ஸ்ட்ரீட் வந்து பழைய ஸ்ட்ரீட் மாதிரி வந்துக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை அது இல்லை. இன்னைக்கு ஒரு தொழிற்சாலை கொண்டாந்து, இந்த ஊருக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டாந்துனாக்கா பழைய மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னே பார்த்த இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஜிகு ஜிகுன்னு இருக்கிற ஜனம் வந்து நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஃபேக்டரி தொழிற்சாலை இல்லாத இன்னைக்கு இந்த ஊர் வந்து நலிவஞ்சின்னு போயிடுது. குறிப்பிட்டு பி ஷாப்ல இன்னைக்கு வியாபாரம் இல்ல, மனவேதனையில இருக்கிறாங்க. ஒரு வியாபாரம் 7:30 மணிக்கெல்லாம் கடையை சாத்திடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேரு மனவேதனையில கடைகளை மூடிட்டு இன்னைக்கு ஊரை விட்டே போயிட்டாங்க, வியாபாரமே வானான்ட்டு. இன்னைக்கு போய் இன்னொரு கடையில வேலை செய்யற அளவுக்கு இன்னைக்கு எஜமானுங்க இந்த ஊரை விட்டு போய்க்கிறாங்க ஐயா. கண் கூட காட்சி. வாயா உன்ன காமிக்கிற பாரு, அங்க சாத்திக்கிட்டு வாயா. இங்க பாரு ஐயா, ஒரு காலத்துல வேப்ப மரத்து கடையில 300 பேர் 400 பேர் இன்னைக்கு அங்க வியாபாரம் நடக்கும். மார்வடி கடை பி ஷாப்ல தான் அதிகமா ஜிகு ஜிகுன்னு இருந்த இடம். மார்வடிங்க என்ன மாதிரி 1975ல் கட்டிருந்த அந்த மார்வடி ஜெயின் கோயில், அதில் வந்து 1000 பேர் மார்வடிங்க வந்து விழா பண்ணுவாங்க. இன்னைக்கு நிலைமையில 75ல் ஹெலிகாப்டர்ல வந்து பூ கொட்டினா அந்த கோயில் ஓப்பனுக்கு. இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன, அது பராமரிப்பெல்லாம் கம்மியாக இருக்குது. இன்னைக்கு மார்வடிங்க இல்லை, மார்வடி இருந்திருந்தாங்கனாக்கா இங்கே வியாபாரம் வந்து நல்லா நடந்துக்கும். தொழிற்சாலை இருந்திருந்தாலும் முதல் வியாபாரம், தொழிற்சாலை இல்லை. இன்னைக்கு அந்த தொழிற்சாலை நடந்திருந்தா இன்னைக்கு மார்வடிங்க இந்த ஊரை விட்டு போய்க்க மாட்டாங்க. எல்லா மார்வாடியும் போயிட்டாங்க. ஜீவா செட்டு செத்துட்டாரு, பாஸ்மால் செத்துட்டாரு, பிகான் செத்துட்டாரு. இந்த மாதிரி பழைய மார்வாடிகள் எல்லாம் செத்துட்டாங்க. இன்னைக்கு மாரிக்கும் பகுதி, சாம்பியன் பகுதி, இவங்களுக்குலாம் அதனுடைய தொழிலாளிகளுடைய வியாபாரம் தான் இங்க எல்லாமே. ரெண்டு மைன்ஸ், ஒன்று மாரிக்குப்போம், ஒன்று வந்து சாம்பியன். 2 பகுதியில் இருக்கிற நம்மளுடைய தொழிலாளர்களுடைய குடும்பம் தான் இந்த பி ஷாப் வந்து வாழ வச்சிருந்து.
ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? 25 வருஷம் ஆச்சு மைன்ஸை மூடி. இன்னைக்கு அதை பத்தி ஒண்ணுமே எடுக்கல. கேஸ் நடந்துருக்கிறான். ஆனா 25 வருஷமா கேஸ் நடந்துருக்குது. 3000 தொழிலாளி எஸ்டிபி தொழிலாளிகளுடைய குடும்பம் வந்து இன்னைக்கு நடுத்தேரில் வந்துக்குது. எத்தனையோ பேர் செத்துட்டாங்க. ஆனா 25 வருஷமா கேஸ் நடந்துருக்குது ஐயா. இன்னைக்கு அதை பத்தி வந்து இன்னைக்கு சர்க்கார் கவனத்துக்கு எடுத்துன்னு போனோம். இன்னைக்கு தொழிலாளிக்கு வந்து கிராஜுவேட்டி 52 கோடி ரூபாய் சாதாரண விஷயம் ஐயா. இன்னைக்கு என்னென்னவோ இதுக்கு சாங்ஷன் பண்றாங்க காசுங்களை. ஆனா சாதாரண விஷயம் ஒரு 52 கோடி இந்த தொழிலாளி கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண முடியல. கிராஜுவேட்டுக்கு வட்டி மட்டும் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னால 25 வருஷமா கண்ணில் ஒரு தொழிலாளி ₹1 பார்க்கல. ஒரு 30 வருஷமா ஒரு ஃபேக்டரி கொண்டாட முடியல. சீனிவாஸ்புரம், சித்தலகட்டா, சிந்தாமணி, குடிபண்டா, கோரிபுத்தூர், சீனிவாஸ்புரம் பக்கம்லாம் போய் பாரு என்ன மாதிரி ஃபேக்டரிங்க கொண்டாந்துக்கிறாங்க. என்ன செழிப்பா இருக்குது அந்த ஊருங்கெல்லாம். ஆனா இந்த ஊர் வந்து இன்னைக்கு பாருயா எல்லா கடையை சாத்தி இன்னைக்கு வயிறு எரியுதையா. எனக்கு இன்னைக்கு வயிறு எரியுது. இன்னைக்கு ஒரு தொழிற்சாலை இருந்துச்சுன்னா ஜனம் வந்து இன்னைக்கு இந்த கடை இப்படி சாத்திக்க மாட்டாங்க. இந்த பஜாஜ் ஸ்ட்ரீட்ல, இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்ல மார்வடிங்க வந்து காத்தால வந்து 6 மணிக்கெல்லாம் கடையை திறந்துருவாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமா வியாபாரம் பண்ணுவாங்க. எப்போ மைன்ஸ் நடந்துனுக்கும் போது. இன்னைக்கு நிலைமை பார்த்தியா, ஊர்ல வந்து தொழிற்சாலை வரணும், இளைஞருக்கு வேலைக்கு போகணும். இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது. இன்னைக்கு வேலை தொழிற்சாலை கொண்டாந்தாங்கன்னா இந்த ஊர்ல வந்து பழைய மாதிரி இந்த மார்க்கெட் வந்துடும் ஐயா. இதை வந்து சர்க்கார் வந்து முதல் எடுத்துக்கணும். டிசி வந்து நேர பார்வையிட்ட இந்த மார்க்கெட்டுங்கள என்ன நிலைமை. இன்னைக்கு பிஷாப் தான் ஊன்று கோல்ன்றாங்க பாரு. பிஷாப் தான் டவுன் வந்து அப்புறமா. பிஷாப் தான் ஃபர்ஸ்ட். பிஷாப்ல நடக்காத வியாபாரம் கிடையாது.